மத்திய அரசின் 2025ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் விவசாயத்திற்கு மட்டும் அறிவிப்புகள் அறிவித்து உள்ள நிலையில் தொடர்ந்து விவசாயிகள் புறக்கணிக்கப்பட்டுள்ளது கடுமையான ஏமாற்றத்தை அளிக்கிறது என தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கருத்து தெரிவித்துள்ளது குறித்து விரிவாக பார்க்கலாம். இந்திய நாடாளுமன்றத்தில் மத்திய நிதி அமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்துள்ள 2025-2026ஆம் ஆண்டுக்கான மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையின் மொத்த மதிப்பு 50.65 லட்சம் கோடிகள் ஆகும். இதில் வேளாண் துறைக்கு 1,71,437 கோடிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. மொத்த நிதிநிலை அறிக்கையில் கடந்த 2020-21ஆம் ஆண்டு 5.2% இருந்த நிதி ஒதுக்கீடு படிப்படியாக குறைந்து இந்த ஆண்டு 3.4% குறைந்துள்ளது. மத்திய அரசின் 2025ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் விவசாயத்திற்கு மட்டும் அறிவிப்புகள் உள்ளது. ஆனால் தொடர்ந்து விவசாயிகள் புறக்கணிக்கப்பட்டுள்ளது கடுமையாக ஏமாற்றம் அளிக்கிறது என தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் கருத்து தெரிவித்து உள்ளது. இந்திய நாடாளுமன்றத்தில் 2025-26க்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி 3வது முறையாக தொடர்ந்து ஆட்சி கட்டிலில் ஏறி இன்றைக்கு அவர்கள் இந்த நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் 8வது முறையாக நிதிநிலை அறிக்கையை தொடர்ந்து தாக்கல் செய்திருக்கிறார். அந்த பெருமையும் அவருக்கு இருக்கிறது. இந்த நிதிநிலை அறிக்கை தொலைக்காட்சியில் விவாதம் போயிட்டு இருக்கும் போதே நம்ம விவசாயத்தை நம்மளுக்கு கூப்பிட்டு, நம்மளுக்கு நிறைய அறிவிச்சிட்டாங்க போல இருக்கு, இந்த முறை பருப்புக்கு மானியம் கொடுக்குறாங்களா, உளுந்துக்கு மானியம் கொடுக்குறாங்களா, இப்போ நாம கண்டிப்பாக நம்மளுக்கு நல்ல பட்ஜெட் தானே, ஏன்னு சங்கத்து சார்பில் கருத்து போடாம இருக்கேன்னு கேட்டார். ஸோ அப்படின்னா கோவம் வந்துச்சு. இருந்தாலும் நம்ம உழவராக போச்சு இல்லையா, பொறுமையை கட்டுக்கிட்டு, ஏனுங்க இந்த பட்ஜெட்டில் பருப்பு உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு உளுந்து உற்பத்தி அதிகரிக்கிறது தான் திட்டம் போட்டிருக்காங்களே ஒழிய உளுந்தையோ பருப்புக்கோ குறைந்தபட்ச ஆதரவு உயர்த்தி இருக்காங்களான்னு கேட்டேன். ஆமாம், உயர்த்தலையே, அப்புறம் எப்படி நம்மளுக்கு விலை கிடைக்கும்னு கேட்டேன். ஆமாம்ல, அதாவது தொடர்ச்சியாக இந்தியாவில் நிதிநிலை அறிக்கையில் அந்த பட்ஜெட்டில் பூரா விவசாயிகள் அங்கே அவங்க பார்க்கறதே இல்லை, விவசாயிகளை பற்றி சிந்திக்கிறதே இல்லை. அவர்கள் சிந்திப்பதெல்லாம் விவசாயத்தை பற்றி. அவங்க விவசாயத்தையும் விவசாயிகளையும் பிரிக்கிறாங்க. நாம தான் விவசாயம்னால் நம்ம, விவசாயிகள்னால் நம்ம அப்படின்னு ரெண்டையும் ஒன்னா பார்க்குறோம். ஆனால் என்ன ஏன் அப்படின்னு கேட்குறேன்னா, பருப்பு உற்பத்திக்கு மானியம், உளுந்து உற்பத்திக்கு மானியம், விவசாயத்துக்கு 1,71,000 கோடி இப்படி அறிவிச்சிருக்காங்களோ இல்லையா, விவசாயிகளுக்கு என்ன? கடந்த 2019 நம்ம நாட்டுடைய ஒரு விவசாய குடும்பத்துடைய சராசரி வருமானம் 10,218 ரூபாயா இருந்தது 2019. இன்னைக்கு 2025, 6 வருஷமா அதே தான். வருமானம் கொஞ்சம் கூட கூடல. இந்த 6 வருஷ இடைவெளியில உர விலை கூடிச்சு, பூச்சிக்கொல்லி மருந்து விலை கூடிச்சு, இயந்திரங்களோட வாடகை கூடிச்சு, டீசல் விலை ஏறிச்சு, நாம வாங்கின கடனுக்கான வட்டி ஏறிச்சு, ஆள் கூலி ஏறிச்சு, விதை விலை ஏறிச்சு. ஆனால் நம்மளுடைய வருமானம் உயர்ந்திருக்குது. ஆனா 6 வருஷம் அதே நிலையில தான் நம்ம வருமானம் இருந்து கொண்டிருக்குது. நம்ம கடனையே திருப்பி கட்ட முடியாத நிலைமையில் இருக்கிறோம். இதுல என்ன பண்றாங்க, நம்ம கடன் வரும் 3 லட்சம் ரூபாயில இருந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் உயர்த்துறாங்களா. வருமானம் இருந்தா தானே வாங்கின கடனை திருப்பி செலுத்த முடியும். திருப்பி செலுத்த முடியாத கடனை தள்ளுபடி பண்ணுங்கிறது நம்ம தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். கடந்த 10 வருஷத்துல 15 லட்சம் கோடி கார்பரேட் கம்பெனிகளுக்கு தள்ளுபடி பண்ண மத்திய அரசாங்கம். விவசாயிகளுக்கு இது வரைக்கும் 1 ரூபா கடனை கூட தள்ளுபடி பண்ணலங்க. நம்ம யோசிச்சு பார்க்கணும். இதுல இன்னொன்று விஷயம் இருக்கு. கடைசியா பாத்தீங்கன்னா, கடந்த 2020-21 மொத்த பட்ஜெட் தொகையில 5.2% விவசாயிகளுக்காக ஒதுக்கப்பட்டது. இன்னைக்கு 2025-26 பாத்தீங்கன்னா அது 3.4% குறைஞ்சிருக்குது.
அப்படியே இந்த 5 வருஷத்துல கொஞ்சம் 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 கொஞ்சமா குறைச்சு எவ்வளவு கொண்டு வந்திருக்கிறாங்க? 5.2 3.4% குறைஞ்சிருக்குது. அப்ப எவ்வளவு சதவீத குறைவு, எவ்வளவு தொகை குறைப்புங்கிறது யோசிச்சு பாருங்க. மொத்த தொகை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவோட பட்ஜெட்ல 50,65,000 கோடி. 50,65,000 கோடியில விவசாயத்துக்கு ஒதுக்குனது பாத்தீங்கன்னா 1,71,437 கோடி ரூபாய். மொத்தத்துக்கு 3.4%. ஆனா இதுவே 2020-21 இருந்தது பாத்தீங்கன்னா மொத்த தொகையில 5.2%. வெறும் 2% இருக்கிற மேலை நாடுகள்ல விவசாயிகளுக்கெல்லாம் ஒதுக்குற தொகை 7%, 8%, இன்னும் 12% வரைக்கும் ஒதுக்குறாங்க. ஆனா 60-70% விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்டுல, விவசாயிகள் நாடு, விவசாயிகள் இந்த நாட்டின் முதுகெலும்புன்னு சொல்லக்கூடிய நாட்டுல ஒதுக்குற தொகை எவ்வளவுல இருந்து 5.2 3.4 குறைந்திருக்கிறது. விவசாயிகளுடைய வருமானம் உயர்ந்திருக்குதா? அது கிடையாது. விவசாயிகள் வருமானத்தை உயர்த்திருக்கதா திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறதா? கிடையவே கிடையாது. இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்துவதற்கான எவ்வித திட்டங்களும் மத்திய அரசு அறிவிக்கவில்லை. கடந்த 2019ஆம் ஆண்டு இந்தியாவில் விவசாய குடும்பத்தின் சராசரி மாத வருமானம் 10,218 இருந்தது. இன்று வரை அதே நிலைமை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. உரங்கள், இயந்திரங்களின் வாடகை, வட்டி, ஆள் கூலி ஆகியவை பல மடங்கு உயர்ந்த போதும் விவசாயிகள் வருமானம் உயரவில்லை. மேலும் கடந்த 2019 தேர்தல் அறிக்கையில் விவசாயிகள் வருமானம் 2 மடங்காக உயர்த்தப்படும் என மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடியின் அறிவிப்பு இதுவரையில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இந்த நிதிநிலை அறிக்கையில் வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க மாநில அரசுகளுடன் இணைந்து புதிய திட்டங்கள், பருப்பு, உளுந்து உற்பத்தியில் தன்னிறைவு அடைய புதிய திட்டங்கள், பழங்கள் மற்றும் காய்கறிகள் உற்பத்தியில் பெருக்க புதிய திட்டங்கள், அசாமில் யூரியா உற்பத்தி தொழிற்சாலை, பீகாரில் மாநிலத்தில் விவசாய கூட்டுறவு அமைப்புகளுக்கான புதிய அறிவிப்பு ஆகியவை இடம்பெற்றுள்ளன. இந்த திட்டங்களில் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிப்பதற்கான எவ்வித திட்டமும் பாஜக ஆளும் மத்திய அரசால் அறிவிக்கப்படவில்லை என்பது ஒட்டுமொத்த இந்திய விவசாயிகளை மீண்டும் ஏமாற்றத்தில் ஆழ்த்தியுள்ளது. 2014 பிரதமர் அவர்கள் சொன்னார், நான் ஆட்சிக்கு வந்தேன்னா விவசாயிகள் உற்பத்தி செலவோட 50% சேர்த்து விலை நிர்ணயம் செய்வேன், கொள்முதல் செய்வேன்னு சொன்னார். நம்ம விவசாயிகள் கூடல அதுக்கு சட்ட பாதுகாப்பு கொடுக்கணும்னு கேட்டு 6 ஆண்டுகளாக போராட்டம். உலகத்திலேயே மாபெரும் ஒரு அறப்போராட்டம் டெல்லியில நடந்து விவசாய சட்டங்கள் எல்லாம் திரும்ப பெற வச்சு, அப்போது கூட பிரதமர் வாக்குறுதி கடிதத்தில் லெட்டர் பேடில் எழுதி ஒரு பிரதமர் தன்னுடைய லெட்டர் பேடில் எழுதி கொடுக்குற இந்த கோரிக்கை நிறைவேற்றணும். அப்பவும் நிறைவேற்றல. இன்னைக்கு கூட பஞ்சாப்ல மிக வீரியமாக போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. விவசாயிகள் சம்பள கனூரியலில் லட்சக்கணக்கில் காத்திருக்கிறாங்க. விவசாய சங்க தலைவர் ஜெகதீஷ் சிங் தல்லேவால் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 85-90 நாளை தாண்டி உண்ணாவிரத போராட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். அப்போ விவசாயிகளுக்கும் பட்ஜெட்டுக்கு முன்னாடி போறாங்க, உட்கார்ந்து பேசுறாங்க, விவசாய சில நல்லது நடக்கும்னு எதிர்பார்த்தோம். குறைந்தபட்சம் இந்த பிரதமரோட விவசாய நிதி தொகை 6,000 12,000 வரும்னு எதிர்பார்த்தோம். அதுவும் நடக்கல. குறைந்தபட்சம் கடன் தள்ளுபடியில வட்டியா தள்ளுபடி எதிர்பார்த்தோம். அதுவும் இல்லை. ஆக விவசாயிகளுக்கு ஏதாச்சும் விவசாயிகள் கொள்முதல் செய்யக்கூடிய, உற்பத்தி செய்யக்கூடிய அரசுக்கு ஏதாச்சும் ஒரு விலை உயர்வு அறிவிப்பாங்க. எல்லா உற்பத்தி பொருளுக்கும் நாங்க விலை நிர்ணயம் செய்திருக்கிற 21 உற்பத்தி பொருளுக்கும் ஒரு 25%, 30% விலை உயர்வு, கொள்முதல் விலை உயர்வு அறிவிப்பாங்க எதிர்பார்த்தாங்க. அதுவும் அறிவிக்கப்படல. ஆக மொத்தம் இந்த நாட்டுல 146 கோடி மக்களுக்கு உணவு உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு அடிமை இயந்திரமாகத்தான் இவ்வளவு ஆண்டு காலம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி பட்ஜெட் தான் நடந்துட்டு இருக்குது. அதை தான் இது வரைக்கும் தாக்கல் செய்யாங்க. அதோட நீட்சி தான் இந்த பட்ஜெட். சுத்தமா சொல்லணும்னா இது வெள்ளையர்கள் ஆழத்துல இருக்கக்கூடிய காலனிய ஆட்சி அனுபவ முறை. விவசாயிகளை சுரண்டி அடிமையாகத்தான் நடத்தினார்கள். நாடு சுதந்திரம் பெற்றதற்கு பின்பும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கு நிதி ஒதுக்கீட குறைச்சாச்சு, விவசாயிகள் வருமானம் உயரவே இல்லை, கடனை திருப்பி செலுத்தவே முடியல. விவசாய நிலைமை இன்னைக்கு எவ்வளவு மோசமாக இருக்கிறது. ஆக ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் வரும்போது நமக்கு ஏதாவது நன்மை பயக்காதா, நமக்கு நல்லது நடந்துராதா, நமக்கு கொஞ்சம் சேர்த்து நிதி ஒதுக்க மாட்டாங்களா, நம் வாழ்வாதாரம் காப்பாற்றப்படும் ஒவ்வொரு முறை விவசாயிகள் எதிர்பார்ப்பதும் ஏமாறுவதும் தொடர்கதையாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே
இந்த 2025-26க்கான அந்த மத்திய அரசு தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த நிதிநிலை அறிக்கை என்பது விவசாயிகளுக்கு இவ்வளவு ஆண்டு காலம் ஏமாற்றத்தின் தொடர்ச்சியான ஏமாற்றம், எந்த முன்னேற்றமும் இல்லை. விவசாயத்துக்கான நிதிநிலை அறிக்கை மட்டும்தான் தாக்கல் செய்யப்படுவதே, விவசாயிகளுக்காக இந்த நிதிநிலை அறிக்கையில எதுவுமே இல்லை என்பதை தெரிவித்துக் கொண்டு, விவசாயிகள் அரசியல் கட்சிகளை எதிர்பார்த்து பிரிந்திருந்து இவர் வந்தா நம்மளை காப்பாற்றுவாரு, அவர் வந்தா நம்மளை காப்பாற்றுவாருலாம் யோசிச்சுட்டு அரசியல் கட்சியில போய் இணைஞ்சிட்டு நம்மெல்லாம் விவசாயிங்கிறதையே மறந்துட்டு கட்சிக்காரங்கிற எண்ணத்தையும் வெறியும் மனசுல ஏற்றிட்டு அவங்களுக்கு கொடி பிடிக்கிறது, அவி கொடுக்குற காசு கொண்டு ஊடுடா கொடுத்து ஓட்டு வாங்கி கொடுக்கறது, கிளை செயலாளராக இருக்கிறது, ஒன்றிய செயலாளராக இருக்கிறது, கட்சி கரவேஷ்டி கட்டிக்கிறது. இப்படி போனீங்கன்னா 100ல் 1 விவசாயிக்கு லஞ்சம் ஊழலும் பண்ணி அரசியல் கட்சியில பொழைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். 99 விவசாயிகளுக்கு ஏமாற்றம் தான் கிடைக்கும். விவசாயிகள் எம்பிக்களா இருக்கிறாங்க, எம்எல்ஏவா இருக்கிறாங்க, அமைச்சரா இருக்கிறாங்க, முதல்வரா இருக்கிறாங்க. விவசாயி விட்டு பிள்ளைங்க கிராம நிர்வாக அலுவலர் விஓல தொடங்கி தாசில்தார்ல தொடங்கி IAS IPS வரைக்கும் வந்தாச்சு. விவசாயி விட்டு பிள்ளைங்க எல்லா இடத்துக்கும் போயாச்சு, மக்கள் பிரதிகளா போயாச்சு, அரசுகளா போயாச்சு. ஆனால் விவசாயியுடைய நிலைமை என்னவாக இருக்கிறது? யாருமே நம்மளை காப்பாற்ற மாட்டாங்க. அவையெல்லாம் விவசாயிட்டு புள்ளேன்னு சொல்லிக்கலன்னா பெருமைப்படுவாங்களோடைய, நான் விவசாயம் செய்கிறேன் அவங்க பெருமைப்பட தயாராக இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு உழவர் உறவுகள் அனைவரும் சங்கமாக ஒன்றிணைய வேண்டும், கோரிக்கைகளை வலியுறுத்த வேண்டும், அரசியல் கட்சிகளை நாம் பணிய வைக்க வேண்டும் என்றால் நமது ஒற்றுமை அவசியம் என தெரிவித்துக் கொண்டு, இந்த பட்ஜெட்டை விவசாயிகளுக்கு எதிரான மோசமான பட்ஜெட்டை தாக்கல் செய்த மத்திய அரசிற்கு வன்மையான கண்டனத்தை தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் பதிவு செய்து கொள்கிறேன். 146 கோடி மக்களுக்கு உணவு உற்பத்தி செய்து இந்த நாட்டை பஞ்சம், பசி, பட்டியலிலிருந்து காப்பாற்றும் விவசாயிகளை உணவு உற்பத்தி செய்யும் அடிமை இயந்திரமாகவே இதுவரை ஆண்ட கட்சிகளும் ஆண்டு கொண்டிருக்கிற கட்சிகளும் காலனி மனோபாவத்துடன் நடத்தி கொண்டிருப்பது வேதனைக்குரியது என்றவும் கருத்து தெரிவித்துள்ளது. மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2014 தேர்தல் வாக்குறுதியில் நான் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளின் அனைத்து உற்பத்தி பொருட்களும் உற்பத்தி செலவுடன் 50% சேர்த்து விலை நிர்ணயம் செய்து கொள்முதல் செய்வேன் என்கிற வாக்குறுதியை அமல்படுத்த கோரியும் அதற்கு சட்ட பாதுகாப்பு வழங்க கோரியும் கடந்த 6 ஆண்டுகளாக விவசாயிகள் தொடர்ச்சியாக போராடி வருகின்றனர். இந்த போராட்டம் பஞ்சாபில் எழுச்சியுடன் தற்போதும் நடந்து வரும் சூழ்நிலையில் விவசாயிகளுக்கான பிரதமரின் நிதி உதவித்தொகை ரூபாய் 6000 12,000 உயர்த்தப்படும் எனவும் திருத்தி அமைக்கப்பட்ட பயிர் காப்பீட்டு திட்டம் அறிவிக்கப்படும் எனவும் கடன் தள்ளுபடி வழங்கப்படும் எனவும் எதிர்பார்த்த விவசாயிகள் மனதில் மீண்டும் ஏமாற்றமே மிஞ்சியுள்ளது. வழக்கம்போல் விவசாயத்திற்கான நிதிநிலை அறிக்கையாக மட்டும் இருப்பதாகவும் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமே மிஞ்சி உள்ளதாகவும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி கருத்து தெரிவித்துள்ளார். நீங்களே மீண்டும் இது போன்ற மற்றொரு வேளாண் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.